ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கோம். இது மாதிரி வெள்ளை சோளம் வந்து நம்மளுக்கு கடைகள்லயே நல்லா கிடைக்குது. இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து அதே டம்ளர்ல வந்து 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கலாம். அடுத்தது இது கூட வந்து நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து அதையும் கூட சேர்த்துக்கலாம். கடைசியா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை தண்ணியை ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 5லேருந்து 6 மணி நேரம் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நார்மலாக இட்லி தோசைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சுக்கோங்க. பாருங்க நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம வலிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊத்திடலாம். சுத்தியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சோள தோசை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான தோசை ரெசிபி. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நம்ம டயட்ல எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.